முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு பிறவி பொய்யர் என்றும் அவர் பேசிய 2 நிமிடங்களில் சுமார் 10 பொய்களை எளிதில் பரப்பியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ வெளியிட்டு நிரூபித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. மும்மொழி கொள்கைய, அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை தருவோம்னு திமிரா பேசுகிறார். யாரு? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல புகுத்துற கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும். நாம அதை எதிர்க்கிறோம். கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சி செய்யாம கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. கல்வியை தனியார்மயமாக்குறது, பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வியின் நிலையை ஏற்படுத்துறது, கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு, கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு, கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது. இப்படி நிறைய இருக்கு. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார். யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.